சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. விமானப்படையில முதல் மேட் இன் இந்தியா C295 விமானம் இணைகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. அதாவது தனியார் துறையால் முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட C295 என்ற விமானம் விரைவில் இந்திய விமானப்படையில் இணைவதற்கு தயாராக இருக்கிறது. C295 விமானம் என்பது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஸ்பெயின் நாட்டினுடைய தயாரிப்பை சேர்ந்த விமானம் தான் இந்த C295 விமானம். இந்த விமானம் இந்தியாவில் இந்த ஏர்பஸ் மற்றும் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் TASL நிறுவனமும் கூட்டாக இணைந்து தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த தயாரிக்கப்பட்ட விமானம் தற்போது தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவை விரைவில் இந்திய விமானப்படையில் இணைவதற்கு தயாராக இருக்கின்றன. வரும் செப்டம்பர் 21 அல்லது 22 ஆகிய தேதிகளில் இந்த C295 ராணுவ போக்குவரத்து விமானம் இந்திய விமானப்படையில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏர்பஸ் C295 என்பது ஸ்பெயின் நாட்டினுடைய ஏர்பஸ் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட அதிநவீன பன்முகத்தன்மை கொண்ட ராணுவ விமானம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படையின் பயன்பாட்டிற்காக டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் நிறுவனத்துடன் இணைந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் குஜராத்தில் இருக்கக்கூடிய வதோதராவில் இந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து மொத்தம் C295 ரகத்தை சேர்ந்த 56 விமானங்களை வாங்குவதற்கு கடந்த 2021ஆம் ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதனுடைய மொத்த செலவு 21,935 கோடி ரூபாய். இந்த 56 விமானங்கள்ல 16 விமானங்கள் ஏற்கனவே ஸ்பெயின் நாட்டிலேயே தயாரித்து வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தம். எஞ்சியிருக்கக்கூடிய 40 விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் என்பது ஒப்பந்தம். இந்தியாவில் யார் தயாரிப்பார்கள் என்றால் இந்த TASL நிறுவனமும் ஏர்பஸ் நிறுவனமும் ஜாயிண்ட் வெஞ்சராக இணைந்து தயாரிப்பார்கள் என்பதுதான் ஒப்பந்தம். அந்த கூட்டு நிறுவனம் குஜராத் மாநிலம் வதோதராவில் இருக்கக்கூடிய டாடா ஏர்கிராப்ட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த முழுக்க தனியார் துறையால் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த C295 விமானம் தான் தற்போது பறப்பதற்கு தயாராக இருக்கிறது. அண்மையில் கடந்த ஜூன் 10ஆம் தேதி கூட இந்த விமானம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அது வெற்றிகரமாக தன்னுடைய சோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரும் செப்டம்பர் மாதம் இந்த விமானம் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விமானத்தில் அதிகபட்சமாக 9 டன் எடையிலான பொருட்களை ஏற்றி செல்ல முடியும் என கூறப்படுகிறது. ஒரே நேரத்தில் 71 முழு கவச வீரர்களையும் அல்லது 48 பாராசூட் வீரர்களையும் ஏற்றி செல்லும் திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது. கரடு முரடான மற்றும் குறுகிய ஓடுதளங்களிலும் மலைப்பாங்கான எல்லை பகுதிகளிலும் எளிதாக தரையிறங்கும் மற்றும் புறப்படும் திறன் இந்த விமானத்திற்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய ஆவ்ரோ 748 ரக விமானங்களுக்கு மாற்றாக இந்த ஏர்பஸ் நிறுவனத்தை சார்ந்த இந்த விமானங்கள் வாங்குவதற்கு இந்திய விமானப்படை முடிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.